தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. மாறும் மாறும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. மாறும் மாறும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. பார்வையற்ற பர்த்திமேயு சாலையிலே அமர்ந்து கொண்டு அங்கு வருவோர் போவரிடத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையாக மாறிப்போயிருந்தது. ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த பக்கமாக வருகிறார் என்ற கேள்விப்பட்டவுடனே, அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் எழுப்பிய குரல், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தினான். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவனை தடுத்தார்கள். ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினான். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 38வது இறை வார்த்தை. நம்முடைய குரல் கூட இயேசுவின் செவிகளில் எட்டும் வண்ணமாக நாம் கூக்குரலிட்டு ஜெபிக்க வேண்டும். உருக்கத்தோடு மன்றாட வேண்டும். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், நம் குரல் அந்த ஆண்டவருடைய செவிகளில் எட்டாத வண்ணம் பல விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய பதவி, நம்முடைய பட்டம், நம்முடைய புகழ், நம்முடைய பணம், செல்வம், வசதி வாய்ப்புகள் எல்லாம் சில நேரங்களில் நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் எழ முடியாமல் தடுக்கின்ற தடையாக இருக்கலாம். எனவே அவற்றையெல்லாம் களைந்துவிட்டு, எப்படி அந்த பர்த்திமேயு தன்னுடைய மேலுடையை தூக்கி தூர வீசி எறிந்துவிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் கூக்குரல் எழுப்பி நம்பிக்கையோடு ஓடி வந்தானோ, ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்தாரோ, அப்படியாக நம்முடைய குரலும் கூட ஆண்டவருடைய செவிகளில் ஒலித்து நம் விண்ணப்பத்திற்கு, நம் ஜெபத்திற்கு, நம் மன்றாட்டுக்கு ஆண்டவர் ஆசீரை தருகிறார். தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இரங்குமையா. தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இரங்குமையா. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னோடிருங்கள், நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள், நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடு தங்கும், எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும், எம்மோடு தங்கும் என்று
எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாரும்